செழித்தோங்கிட இறைவழியில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறைவழியில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். அன்பில் நாமும் இணைந்து குடும்பமாக மலருவோம். அகிலம் எங்கும் இறைவனின் சாட்சியாக வாழுவோம். ஆறுதல் வழங்கிடும் அன்பரேசு பாதம் தேடி இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு மக்களே, ஆயர் பெயராலும் திருத்தல தந்தையர்கள் பெயராலும் திருப்பலியில் பங்கேற்கின்ற குருக்கள் பெயராலும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நமது அன்னையின் பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாயின் பிறப்பு விழாவை பிள்ளைகள் சிறப்பாக கொண்டாடுகின்ற பொழுது அது தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாயினுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அன்னையின் விழா நாட்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலுமே மக்கள் மடை திறந்த வெள்ளமென கூடி வருவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அன்னையிடம் அன்பு கிடைக்கிறது, ஆதரவு கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, வாழ்வில் இருக்கிற துன்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கிறது. அதனால்தான் அன்னையை நாடி வருகிறோம், தேடி வருகிறோம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இறை தந்தையின் சொல்லை மந்திரமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் தாங்கியவள் அன்னை. அதன் காரணமாகத்தான் உருவில்லா இறைவனுக்கு உரு கொடுத்து கருவில் தாங்கும் பேற்றை பெற்று ஒரு கோவிலாக அவள் திகழ்கின்றார். அன்னையின் விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அந்த அன்னையின் அன்பு பிள்ளைகளாக, உண்மை பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டாமா? அன்னை அதற்கு நமக்கு முன் மாதிரியாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். அன்னையின் வழி வாழ்வோம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, சாட்சிய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வோம். அன்னை என்றும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பலியிலே நாம் தகுந்த விதமாக பங்கு கொள்ள நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பார்வையனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் உரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 12 இறை வாக்கியங்கள் 9 முதல் 21 வரை. உங்கள் அன்பு களங்கமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடனும் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்தோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவொளி என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றி எண்ணுங்கள். இயலாமலும் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள். அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கின்றார் ஆண்டவர். நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு. அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதலை குவிப்பாய். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்திப்போரை சிதறி ஓட செய்கிறார். என்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்திப்போரை சிதறி ஓட செய்கிறார். இரக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இரக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இனி உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியன் வாழ்வில் தொடருமே. அன்பு எங்கும் வாழுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது என்று பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. Alleluia, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் பெரும் பேறு பெற்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 2 இறைவாக்கியங்கள் 41 முதல் 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலே தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதிலையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை கேட்டு புரிந்து கொள்ளவில்லை.
பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்கள் பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தமது உள்ளத்திலே பதித்து வைத்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இறை நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் பாசமான பக்தர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகின்ற ஆண்டின் ஜூபிலியை பற்றி சொல்லும்போது நாம் எல்லாரும் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று சொல்லியிருக்கிறார். அதை மையமாக வைத்துதான் நாம் கொண்டாட போகின்றோம். நம்முடைய அன்பு தாய் நமக்கு கொடுக்கப்பட்டதற்காக, குழந்தையாக பிறந்ததற்காக இந்த நாட்களிலே நாம் நன்றி கூறி கொண்டிருக்கிறோம். அந்த தாயும் எதிர்நோக்கின் திருப்பயணிதான். பாருங்கள், அன்பு செய்கிறவர்கள் பயணம் செய்துதான் ஆக வேண்டும். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பெரும்பாலோர் பல ஊர்களிலிருந்து பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள். திருப்பயணிகள் நீங்கள். ஆண்டவர் மீது, அன்பு தாய் பூண்டி மாதா மீது உங்களுக்கு இருக்கிற அன்பு இந்த பயணத்தினால் வெளிப்படுகிறது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு பஸ்ஸில் போனால் வாந்தி வரும், ட்ரெயினில் போனால் வாந்தி வரும், நான் வரல, நான் வீட்டிலே இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஐயோ, எனக்கு எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியாது, நான் எந்த பயணத்துக்கும் வரமாட்டேன், வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறேன் என்றெல்லாம் சில பேர் எல்லாம் சொல்லுவார்கள். பயணிப்பவர்கள் சிரமம் இல்லாமல் அந்த பயணத்தை மேற்கொள்வதில்லை. இன்றைக்கு முதலாக நாம் பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். பாருங்கள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றவுடனே வானதூதர் கபிரியேல் நம் தாயை விட்டு அகன்றார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். 39வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உடனே மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், எதற்காக சென்றார்? எலிசபெத் அம்மாவை வாழ்த்த சென்றார், உடனிருக்க சென்றார், பணிவிடை புரிய சென்றார். அம்மா செய்த ஒரு சில பயணங்களை சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். பாருங்கள், பிறகு அவர் செய்த பயணம் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 4 குறிப்பிடப்பட்டுள்ளது. செசார் அகுஸ்தியிடமிருந்து குடிக்கணக்கு கட்டளை 2:4 வாசிக்கிறோம். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும்
மன ஒப்பந்தமான மரியாவோடு நாசரேத்தை விட்டு பெத்லகேமுக்கு பயணமாகின்றார். எவ்வளவு சிரமமான பயணம் அது! இளம் தம்பதியர் முதல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்கள். நிறை மாத கர்ப்பிணி. அரசனுடைய கட்டளைக்கு பணிந்த பயணம். கணவரோடு உடனிருக்க பயணம். மாதா செய்த பயணத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். எருசலேம் தேவாலயத்திற்கு பயணம். மோசேயின் கட்டளைக்கு பணிந்து ஆண்டவரை பிரியப்படுத்த, இயேசுவை அர்ப்பணிக்க கோயிலுக்கு பயணம். பாருங்கள். மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், ஏரோதின் கொலை வாளுக்கு பயந்து குழந்தையை காப்பாற்ற எகிப்திற்கு பயணம். பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். சில மாதங்கள் கழித்து 2ஆம் அதிகாரம் 19 21 வரை ஏரோது காலமானதும் மீண்டும் இஸ்ராயேல் நாட்டுக்கு பயணம். அதுவும் யூதேயாவில் இருக்க வேண்டாம் என்று நாசரேத்தை நோக்கி பயணம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 41 ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமை நோக்கி பயணம். குழந்தை உறவினரோடு இருப்பார் என்று நினைத்தார்கள். 3 நாள் வழி நடந்து விட்டார்கள். குழந்தையை தேடி பயணம். இது மட்டுமல்ல, வாழ்வு முழுவதும் நம் தாய் பயணத்தை மேற்கொண்டார்கள். உண்ணவில்லை, உறங்கவில்லை தன் மகன் என்று கேள்விப்பட்டார்கள். பேய் பிடித்து விட்டது, அவர் பைத்தியம் என்றெல்லாம் சொன்னார்கள். மகனை தேடி பயணம். எல்லாவற்றை விட முக்கியமாக கல்வாரி மலைக்கு அவரை பின்தொடர்ந்து பயணம். சில பேர் மாடியிலிருந்து இறங்கி வர மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்களை வழி அனுப்ப, கொஞ்சம் இறங்கி வாங்க, உடம்பு நல்லா இருக்கும். சில பேர் கீழே குனிய மாட்டாங்க, கை அழுக்காயிடுமா, கழுவிக்கலாம், கொஞ்சம் குனிந்து வேலை செய்யுங்கள். சில பேர் நடக்க மாட்டார்கள், கால் சோர்வாகி விடுமாம். கடவுள் வல்லமையை கொடுப்பார், மான்குட்டி போல நடக்க. சில பேர் வேர்த்து போயிடும், நான் என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பார்கள். பிரியமானவர்களே, உண்மையாகவே அன்பு இருந்தால் இதற்கெல்லாம் நீங்கள் தயங்கவே மாட்டீர்கள். இன்னும் கொஞ்சம் பயணம் செய்வோம், வேறு வார்த்தையிலே இன்னும் கொஞ்சம் குனிவோம், இன்னும் கொஞ்சம் உழைப்போம். அன்பை தெரிவிக்க, அக்கறையை வெளிப்படுத்த, நான் உழைப்பவர் என்பது எல்லாருக்கும் தெரியட்டும். அப்போதுதான் அம்மாவுடைய பிறப்பிலே நாம் மகிழ்வது போல நம்முடைய பிறப்பிலே மற்றவர்கள் மகிழ்வார்கள். குத்துக்கல் மாதிரி உக்காந்துக்கிட்டே சாப்பிட்றது, டிவியையே பார்க்கறது, மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்காகவா பிறந்தோம்? அதற்காக நாம் பிறக்கவில்லையே. பிரியமானவர்களே, மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு நான் சொல்ல வந்த 2வது செய்தி, நம்முடைய அன்பு தாய் எப்படி ஆச்சரியப்படுகின்ற ஒரு மனுஷி, வியப்புறுகின்ற ஒரு அன்பான பெண். சென்ஸ் ஆஃப் வண்டர் என்று சொல்லுவார்கள். நம்முடைய தாய் உண்மையாகவே அந்த வியக்கின்ற ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார்கள். பாருங்கள், எலிசபெத் அம்மா முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்தார்கள். ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவரே என்று எலிசபெத் அம்மா நம் தாயை வாழ்த்தினார்கள். உடனே பாருங்கள், ஆண்டவர் செய்த அத்தனை காரியங்களையும் நினைத்து
அவர்கள் பாடுகின்ற புகழ்ச்சி பாடல் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நம்முடைய பிள்ளைகள் மிக அழகாக அம்மாவுடைய நன்றி பாடலை, வியக்கும் பாடலை, புரட்சி பாடலை, புகழ்ச்சி பாடலை மிக அழகாக பாடினார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் லூக்கா நற்செய்தி 33 சிமையோன் ஆலயத்தில் இந்த குழந்தையை பற்றி எல்லாம் சொன்னார். உடனே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 33 குழந்தையை பற்றி சொன்னதை கேட்டு அவருடைய தாயும் தந்தையும் வியப்புற்றனர். They wondered. They were amazed. வியப்புறாவிட்டால் உன்னிடம் கடவுள் இல்லை, திமிர் பிடிச்சவங்க நீங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அங்க பாருங்க, திருப்பி வந்து குழந்தையை பார்க்கிறோம். அங்கே 12 வயது சிறுவன். என்ன, அவர்கள் பெரிய பெரிய அறிஞர்களோடு ஞானிகளோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் மலைத்து போனார்கள். தாயும் தந்தையும் பார்த்தார்கள். குழந்தையை பார்த்து என் பிள்ளை இப்படி பேசுத அப்படின்னு சொல்லி வியப்புற்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியப்புறுகின்றவர்கள் யார் தெரியுமா? தாங்களே பேசி கொண்டிருப்பவர்கள் அல்ல, மற்றவர்கள் பேசுவதை கேட்பார்கள். வியப்புறுகிறவர்கள் மற்றவர்கள் பேசுவதை உற்று கவனிப்பார்கள். எப்போது பார்த்தாலும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், மற்றவர்களை பேச விடுங்கள். மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்திருங்கள். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மோசேயின் அழைப்பை பற்றி. மோசே பாருங்கள், வியப்புறுகின்றார். எப்படி வியப்புறுகின்றார்? அவர் எரியும் முட்புதரிலே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றபோது அவருக்கு வயது 80. பார்வோனுடைய அரண்மனையிலே 40 ஆண்டுகள், மிதியானிலே 40 ஆண்டுகள், 80 வயசு இருந்தாலும் he did not lose the sense of wonder. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முட்புதர் எரிகிறது, ஆனால் கருகி போகவில்லை, நான் பக்கத்திலே போவேன். இதுதான் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளிடமிருந்து வயதான பாட்டி வரை எல்லாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் ஒண்டர் இருந்ததை பாருங்கள். அந்த நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கையை பார்த்து, இஸ்ரவேலில் கூட இவ்வளவு நம்பிக்கையை நான் பார்த்ததில்லையே என்றார். அந்த கனானேய பெண்ணை பார்த்து, அம்மா உன் நம்பிக்கை பெரிது, உன் மகள் நலம் பெறுவார் என்றார். இருமாப்பு பிடித்தவர்கள், செருக்கு பிடித்தவர்கள் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் பாருங்கள். பிரியமான பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை பார்த்து வியப்புறுங்கள். எவ்வளோ நல்லா படிக்குது பாரு, எவ்வளோ அழகா எழுதுது பாரு, எவ்வளோ பொறுப்பா இருக்குது பாரு, வியப்புறுங்கள். உங்கள் கணவரை பார்த்து வியப்புறுங்கள். கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறாரே, அதை வெளிப்படுத்துங்கள். அவர்கள் வளர்வார்கள். சென்ற வாரம் எங்கள் அன்பான தந்தை திருச்சி சென்ட் பால் செமினரில் அவர்களிடம் நான் பேசி கொண்டிருந்தேன். அவரோடு ஒரு சில பள்ளிகளுக்கு சென்று அந்த ஆசிரியர்களுக்கு நான் வாசித்த விவிலியத்தை எப்படி கேட்பது என்று கற்றுக் கொடுத்தேன். மீண்டும் மீண்டும் அவர் தன்னுடைய வியப்பை காட்டினார். எப்படி உங்களுக்கு நேரம் கண்டுபிடிக்க முடிந்தது? 5 இயேசு சபை குருக்கள் மெட்டாலா காலேஜிலிருந்து சேலத்தில் இருக்கிற வந்தார்கள். அவர்களும் அதைத்தான் நம்பவே முடியவில்லை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் எப்படி 4000 பக்கத்தை
பொறுமையாக உங்களால் படிக்க முடிந்தது. அவர்களுடைய வியப்பு என் வளர்ச்சிக்கு தூண்டுதல். பாருங்கள், உங்கள் மனைவி எவ்வளவு அழகாக சமைக்கின்றார். உங்கள் மனைவி எப்போது தூங்குகிறார் என்று கூட தெரியாது. வியப்புறுங்கள், நன்றியோடு இருங்கள். நம்முடைய அன்பு தாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். குழந்தையை பார்த்து அவருடைய மகன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வியப்புறுவதற்காக. மூன்றாவதாக, பிரியமானவர்களே, அம்மா அங்க வந்த உடனே இயேசு குழந்தையை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? மகனே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? நானும் உன் தந்தையும் அல்லது உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே, கவலையோடு தேடினோமே என்று மொழிபெயர்க்கலாம். அக்கறையோடு தேடினோமே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய அன்பு தாய் அக்கறை கொள்ள அழைக்கின்றார். ஒரு குழந்தை, அதுவும் ஒரே பிள்ளைன்னா அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு தெரியும். பையன் சாப்பிட்டானா, என் பொண்ணு சாப்பிட்டாளா, என்ன சமைச்ச, ஏங்க எதுதான் சமைச்சேன், அவனுக்கு பிடிக்கல, தூங்கிட்டான். அப்பா எவ்வளவு வருத்தப்படுகிறார் பாருங்கள். அந்த பெற்றோருடைய நினைவெல்லாம் அந்த ஒரே குழந்தையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஞானத்தில் வளர்ந்தார், உடலில் வளர்ந்தார், அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த குழந்தை காணவில்லை. பெற்ற மனது எப்படி தவிக்கிறது பாருங்கள். உறவினரோடு இருப்பார் என்று நினைத்தார்கள், அக்கறையோடு தேடினார்கள். அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? உம் கணவர் மீது, உம் மனைவி மீது, உம் பிள்ளைகள் மீது, வயதான உங்கள் பெற்றோர் மீது. அப்போதுதான் நீங்கள் நம்முடைய தாயை பிரதிபலிக்க முடியும். அக்கறை கொண்டிருக்கிற மக்களாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும். பல்வேறு விதங்களிலே அது ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும். சரி, அவங்க ஃபோன் பண்ணலன்னா பரவாயில்ல, ஃபோன் பண்ணி கேட்டான் குறைஞ்சா போயிடுவீங்க, ரொம்ப நாளா பேசவே இல்லையே. சில பேர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரியுது, ஐயோ அவங்க உயிரா இல்லைன்னு சொல்லிட்டு. பாவம், எத்தனையோ பேர் வெளிநாட்டெலாம் வேலை செய்கிறாங்க. அப்பா அம்மா அங்கே தனியாக இருந்து இறந்த பிறகு, நாரிய பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது. பாருங்கள் எவ்வளவு கஷ்டம். அக்கறை இருக்கிறதா, கவலை இருக்கிறதா உறவினர் மீது? ஏதோ மனிதர்கள் பார்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப், மரம் மாதிரி, தர மாதிரி, புல்லு மாதிரி இருந்துகிட்டு கண்டுக்காம தூரத்திலே இருக்கிறீங்களா? நம்ம மாதாவுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, பாருங்க, மனசு கொதிக்குது, மனசு ஏங்குது, பிள்ளைய காணா, இயேசுவை பார்க்கலன்னு. அங்கே மட்டுமல்ல, ஆண்டவரை பார்க்காமல், அவருடைய வார்த்தையை வாசிக்காமல், அவருடைய திருப்பலிலே பங்கெடுக்காமல் எப்படி நாட்களை நகர்த்துவது? பிரியமானவர்களே, ஐயோ பூசைக்கு போலையே மனசு தேடுது. ஆண்டவர் இயேசுவை தேடலன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷியா, மனுஷனா? உன்னெல்லாம் ஏன் தான் கடவுள் படைச்சாரோ தெரியலையே. ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப நாள் வாசிக்கவில்லையே. மாதாவினுடைய இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் போகவில்லையே. ஆண்டவரிடம் வருவது, ஆண்டவரால் புது தெம்பு பெறுவது, இப்படித்தானே. ஆண்டவர் இல்லாமல், உறவுகள் இல்லாமல் பல நேரங்களிலே அக்கறை இல்லாமல் இருந்து விடலாம். நம் ஆண்டவருடைய அக்கறையை பாருங்கள். சீடர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம் மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில். என்னோடு வந்து சற்றே இளைப்பாருங்கள், ஏனென்றால் அவர்களுக்கு உண்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லையாம். பாருங்கள் அந்த தாய் உள்ளத்தை பாருங்கள்.
இந்த மக்கள் மீது மனமிறங்குகிறேன், இவர்கள் 3 நாட்களாக என்னோடு இருக்கிறார்கள், இப்படி அனுப்பிவிட்டால் சோர்ந்து போய்விடுவார்கள். அக்கறையை பாருங்கள். இந்த அக்கறை, தாயுள்ளம். கானாவூர் திருமணத்தில் மகனே ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு அக்கறை. சீடர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, யூதாசை போல அக்கறை, சேர்ந்து ஜெபிப்பது. இதுதான் நம்முடைய அன்பு தாய். பிரியமானவர்களே, பயணிப்போம், உடனிருப்போம், நன்கு உழைப்போம், வியப்புறுவோம், பாராட்டுவோம், அக்கறை கொள்வோம், நம் அன்பு தாயை பிரதிபலிப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, எம் தாயாம் திரு அவையும் திரு அவையின் அன்பு பணியாளர்கள் அனைவரையும், தேவ அன்னை புனித கன்னிமரியாவின் தியாக வாழ்வையும், தளரா இறை நம்பிக்கையும், எளிமையையும், கற்பையும், தாழ்ச்சியையும், முன்மாதிரியான ஜெப வாழ்வையும் தங்களின் பணிவாழ்வில் படைக்கலன்களாக கொண்டு நல்ல உடல் உள்ள நலமோடும் தூய ஆவியாரின் வல்லமையோடும் அன்பு பணி செய்ய வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நிறைவா, எங்கள் பாரத தாய் திருநாட்டையும் சிறப்பாக எங்கள் தமிழகத்தையும் ஆட்சி செய்யும் தலைவர்களையும் மற்றும் அரசின் அனைத்து துறைகளை சார்ந்த பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் பணி சிறக்கவும், நாட்டு மக்களின் முன்னேற்ற நல்வாழ்விற்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி தன்னலமற்ற தியாகத்தோடு சிறப்பாக பணி செய்ய வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியுமான எம் இறைவா, பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா பெருமகிழ்வை கொண்டாடும் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் வேண்டும் அனைத்து நல்ல வரங்களை பெற்றிடவும், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் வளம், விவசாய செழிப்பு, வழக்குகளிலிருந்து விடுதலை, இயற்கையின் பாதுகாப்பு, கால்நடைகள் பராமரிப்பு, திருமண வரம், நற்படிப்பு, நல்ல உடல் நலம், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, பல்வேறு தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் அவற்றின் அடிமைகளிலிருந்தும் விடுதலை ஆகிய ஆசிரை நிரம்ப பெற்றிட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லவரே, வல்லவரே, எம் இறைவா, பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற உழைத்த, ஒத்துழைத்த, பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களையும், பங்கு மக்களையும், உறுப்பினர்களையும், உபகாரிகளையும், பக்தர்களையும், பணியாளர்களையும் பூண்டி மாதாவின் பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் நாளும் வழிநடத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையே உருவான எம் இறைவா, பூண்டி திருத்தல பேராலய வளர்ச்சிக்கு வித்திட்ட எம் தந்தை இறையடியார் VS லூர்து சேவியர் அடிகளுக்கு விரைவில் புனிதர் பட்டம் கிடைக்கப்பெற வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் திருத்தலத்தில் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நாங்கள் எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்க திருவுள்ளமானீர். நன்றி கூறுகிறோம். நல்ல தந்தையே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நலமே பாதுகாத்தருளும். நாங்கள் எல்லாரும்
வியர்வை சிந்தி பயணம் செய்து கடின உழைப்பை மேற்கொண்டு எங்கள் அன்பை உமக்கும் எங்கள் அயலாருக்கும் எடுத்துக்காட்ட எங்களுக்கு தாராளத்தை தாரும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு என்று நல்லதை பார்க்கும்போது பாராட்ட எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் அக்கறையோடு எங்கள் உறவுகளை தேடச் செய்யும். அதைவிட அதிகமாக உம்மை ஒவ்வொரு நாளும் தேடி உறவை ஆழப்படுத்தச் செய்யும். ஏழைகள், அநாதைகள், ஆதரவற்றவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்களை வாய்க்கால்களாக பயன்படுத்தி அவர்களுக்கு நல்லது செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் அவரே எங்களுக்கு அன்பு தாயாக கொடுத்த அன்னை கன்னிமரியா வழியாகவும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். படைப்பின் பொருளை பலியின் பரிசாய் தந்தேன் இறைவா. உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன். எல்லாம் தந்தேன் என்னை கேட்டாய், உள்ளதை தந்தேன் உள்ளத்தை கேட்டாய். மலரை தந்தேன் மனதை கேட்டாய், வழியில் தந்தேன் பகிர்வை கேட்டாய். எல்லாம் தந்தேன் என்னை கேட்டாய், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன். என் உள்ளம் உம்மில் இணைய என்னை உமக்கு தந்தேன். படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் என் இறைவா. எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தேன். படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் என் இறைவா. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள
உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னிருந்து ஊழியம் புரிய தகுதியுள்ளவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், மேனாளாயர் ஆண்டனி சாமி இன்று எங்களுக்கெல்லாம் திருப்பு நிறைவேற்றி இறை ஆசிரை அன்னையின் அருளையும் பெற்று தந்து கொண்டிருக்கின்ற சேலம் மறைமாவட்ட ஆயர் முனைவர் ராயப்பன் அவர்களையும், சூழ்ந்திருக்கின்ற பூண்டி திருத்தல அதிபர், துணை அதிபர், மற்ற தந்தையர்கள், சகோதரிகள், பக்தர்கள் அனைவரையும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தையின் திருவுள்ளத்திற்கு பணிந்து தம்மையே முழுமையாக நமக்கு அக்கறையோடு கொடுப்பவர். இவரை பெற்றுக்கொண்டு இவரை போல வாழ அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தகுந்த தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நற்கருணை வாங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நற்கருணையை வாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்ற சகோதர சகோதரிகள், நீங்கள் இருக்கின்ற இடத்தில் அமர்ந்து அமைதியாக ஜெபம் செய்ய உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவின் உடலாம் புது உறவே, புது
இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயன் அவர்கள் புனிதர் பட்டம் பெற மன்றாட்டு. எல்லோரும் சேர்ந்து சொல்ல சொல்ல பக்தியாக சொல்வோம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். உமது பேர் இரக்கத்தை உமது பேர் இரக்கத்தை மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த நீர் இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயனை தேர்ந்தெடுத்தீர். இவர் வழியாக உமது பராமரிப்பை எண்ணற்ற மக்கள் சுவைக்க அருள் புரிந்தீர். வாழ்நாள் முழுவதும் மனிதமும் புனிதமும் கமழும் இறையடியாராக வாழ்ந்த இவரை தாயாம் திரு அவை விரைவில் புனித நிலைக்கு உயர்த்த அருள் புரியும். இவரது பரிந்துரைக்கு கனிவாய் செவிசாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலி முடிந்ததும் உடனடியாக கொடி இறக்கப்படும். எனவே திருப்பலி முடிந்ததும் இறைமக்கள் அனைவரும் கொடிமரத்துக்கு அருகில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலி முடிந்த பிறகு கொடி இறக்கப்படும். அடுத்த திருப்பலி 11:15 மணிக்கு நடைபெறும். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நேற்றைய தினமும் நேற்றைய மாலையும் இன்று காலையும் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள திருவழிபாட்டு கொண்டாட்டத்தை நிறைவேற்றி அன்னையுடைய ஆசிரியை பெற்றுக் கொடுத்த நம் ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் இது. இது தினத்திலே இந்த காலை வேளையிலே நம் அன்னை எவ்வளவு தூரம் நமது வழிப்பயணத்தில் நம்மோடு பயணிக்கின்றார், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எவ்வாறு வியந்து பார்த்தார், நம் மீது எப்படி அக்கறை கொண்டுள்ளார் என்ற இந்த 3 கருத்துகளிலே அருமையான ஒரு மறையுரையை விவிலிய மேற்கோள்களோடு கொண்டு அதே சமயத்தில் நமது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் நாம் வழிநடத்தக்கூடிய வேளையில் வழிப்பயணத்தில் இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடையே அவற்றை வியந்து பார்த்து அக்கறை கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையை வழங்கி நமக்கு இறை ஆசை பெற்றுக் கொடுத்த நம் ஆயர் பெருமகனார் மேதகு முனைவர் ராயப்பன் அவர்களுக்கு நமது அதிபர் தந்தை அவர்கள் நமது பாராட்டையும் நன்றியும் தெரிவிக்கும் முகத்தான் இப்பொழுது அவருக்கு இந்த பொன்னாடியை அறிவிப்பார்கள். நேற்று மாலையும் இன்று காலையும் நம்மோடு இணைந்து பல நமது மறைமாவட்ட குருக்கள், மூத்த குரு இருக்கிறார், மறைமாவட்ட பொருளாளர் இருக்கிறார்கள், இன்னும் அநேக குருக்கள் நம்மோடு இருந்து நமக்கு இறையாசை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது அருமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவழிபாட்டு கொண்டாட்டத்திலே அழகான பாடல்களை பாடி நமக்கு ஜெபிக்க உதவிய நமது பாடகர் குழுவிற்கும் இந்த திருவழிபாட்டு கொண்டாட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பதாகவும் முன் தயாரிப்பாக பல வேலைகளையும் அதே சமயத்தில் கடைசி ஒரு சில நாட்களிலே தங்களது கடின உழைப்பை கொடுத்து இந்த அன்னையுடைய பிறப்பு விழாவை சிறப்பு செய்த நமது பேராலய உடன் உழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதமாக அவர்களை கைத்தட்டி நாம் பாராட்டுவோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இல்லை என்றால் இந்த சிறப்பு கொண்டாட்டம் இவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்காது. அன்னைக்கு வந்து பல சிரமங்கள் மத்தியிலும் நீங்கள் அன்னையுடைய ஆசை பெற்று செல்ல வேண்டும், குடும்பத்தோடு வந்து அன்னையுடைய இந்த பரிதி ஜெபங்களை பெற்று செல்ல வேண்டும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிலும் குறிப்பாக இங்கு வரவில்லை என்றாலும் காணொலி வழியாக லூர்து டிவி சேனல் வழியாகவும் நமது பூலோகம் போற்றக்கூடிய பூண்டி மாதாவுடைய யூடியூப் சேனல் வழியாகவும் பல நாடுகளிலிருந்து நமது இந்திய நாட்டின் பல மாநிலங்களிலிருந்து தமிழகத்திலிருந்தும்
இதை பலவிதமான பலர் பார்த்து கொண்டு இறையாசை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது பணிவான அதே சமயத்தில் அன்னையுடைய ஆசை கலந்த நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கையாளர் என்றால் அடையாளம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது. ஜெபிப்பது என்றால் ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்க கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பயணம் பண்ணால் நம்ம கிறிஸ்தவங்க கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், முதல் நிலை. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது பைபிள் வாசிக்க வேண்டும், அல்லது வாசிக்க முடியாதவர்கள் கேட்க வேண்டும். இரண்டாவது அடையாளம், ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாவது முழு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையாவது, வார நாளில் பங்கெடுத்தால் நல்லது, முடியவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமையாவது திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். இதை மூன்றையும் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் அதிகமாக புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா உங்களை ஆசீர்வதிப்பார்கள். மறக்காதீர்கள். காலையில் ஜெபிப்பேன், மாலையில் ஜெபிப்பேன், விவிலியத்தை வாசிப்பேன், ஒரு பக்கமாவது திருப்பலியில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுப்பேன். முயற்சி செய்து பாருங்கள். முக்கியமாக இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். இதயம் மென்மையாகும், விசாலமாகும், எல்லாரையும் மன்னிப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே அன்னையின் பெயரால் இந்த அன்பான திருத்தல அதிபர் தந்தை சாம்சன், தந்தை ரூபன், மற்ற உடனுழைப்பாளர்கள், உங்கள் கும்பகோணம் அருள் தந்தையர்கள், இறை மக்கள், பூண்டி பங்கு மக்கள், லூர்து தொலைக்காட்சி, மற்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்திருங்கள், மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக, இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பூண்டி அன்னையின் பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் நலமோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பைபிள் வச்சில்லாதவங்களாம் மொபைலில் சீக்கிரம் காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லாமல் என்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு மட்டும் வரக்கூடாது. மொபைல் வச்சுக்கிட்டு பைபிள் நம்ம குரலில் கேட்கறதுக்கு இருந்தால் தான் வரணும். சரிதான்? சரி, ஓகே.
கூடுதே, தாயின் மடி கூடுதே. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அழகழகா காட்சி தருவாயே. பட்டு முகம் கண்ணில் பட்டா போதுமே, நீ தொட்ட இடம் நந்தவனமாகுமே. உன்னை நினைக்கையில லேசா மனம் பேசுமே, என் மனசுக்குள்ள மல்லிகைப்பூ வாசமே.